ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, திருவசனங்கள் 1 முதல். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம்: ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம்: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டு இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம்: ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. கதையில் ஒரு நடந்த சம்பவம். ஒரு ஃப்ளாட்டில் ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும் பொழுது வெளியிலே நிறைய ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. குரல் எழுப்பி ஒரே பேர் கத்திட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. தூக்கத்திலிருந்து எழும்பி கதவு திறந்து பார்க்கும் பொழுது ஃப்ளாட்டில் முழுமையாக ஃபுல்லாக தீ கத்திட்டு இருக்கு. வெளியில் பால்கனியில் போய் பார்க்கும் பொழுது கீழே தெரியல, புகை மட்டும்தான் தெரியுது. கீழிருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அங்கிருந்து குதிக்கும் பொழுதும் அப்படி சொல்லும் பொழுதும் அந்த பையனுக்கு அங்கே இருக்கிறாங்க வெயில நம்பிக்கை இல்லை. அந்த குரல் அந்த பையனுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இன்னொரு குரல் வந்துச்சு. அந்த குரல் தெரிஞ்ச ஒரு குரல் தான். அது அவனுடைய அப்பாவுடைய குரல் தான். அப்பா சொன்னாரு, குதி. அப்போ அந்த டைம்ல அப்பாவுக்கு அந்த பையனுக்கு அங்கிருந்து குதிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, கீழே என்னன்னு தெரியல, ஆனாலும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு குரல் வரும் பொழுது அங்கிருந்து குதிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. பழைய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது ஒரு நபர் இருக்கிறாங்க, அப்ராஹாம். அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும். கடவுள் அப்ராஹத்தை அழைக்கும் பொழுது, ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனாலும் எல்லாமே பின்னாடி விட்டுட்டு
தனக்கு உள்ளதெல்லாமே கடவுள் சொன்னபடியே விட்டுட்டு கடவுளை பின்பற்றி செல்றார். அது அங்கேயும் அது முடியலை. அதுக்கப்புறம் அது தாண்டி கடவுள் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. கடல் தீரத்தை மணல் தறி போல, விண்மீன் போல உன்னுடைய வழி மனவரே பெருக செய்யும் என்று சொல்லும் பொழுதும் அபிராமத்துக்கு ஒரு மகன் கூட இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு மகனை கொடுக்கும் பொழுதும், கொடுத்ததுக்கு பிறகும் அந்த ஒரு மகனை எதிர்பலியாக கேட்கும் பொழுதும் அபிராம் அதுக்கு ஒரு பின் வாங்கி நிற்கலை. அது செய்யறதுக்கு முன்னோட்டு வந்தார். அதுதான் முன்னே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனாலும் கடவுளுக்காக கொடுக்கறதுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்ம நைட்டில் நடந்து போகும் பொழுது முன்னாடி ஒரு குழி இருக்கு. குழியில் பார்க்கும் பொழுது அதனுடைய ஆழம் தெரியல. அதில் குதிக்க சொன்னால் நாம் குதிக்கிறீங்களா? இல்லை, குதிக்க முடியாது. எனக்கு என்னுடைய ஆழம் தெரியல, அதனுடைய அந்த கீழே இருக்கின்ற பிளாட்ஃபார்ம் தெரியல, அதனால் எனக்கு குதிக்க முடியலை. ஆனாலும் அபராதனுடைய வாழ்க்கை பார்த்தால் ஒரு தெரியாத ஒரு குழியிലേക്ക്, ஒரு இருட்டான குழியிലേക്ക് இருக்கிற ஒரு குதிக்கல் மாதிரி தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்ப்போம், நம்மளோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது. இன்றைய நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம், யோவானுடைய 14ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். ஆமா, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுதான், கடவுளிடம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கடவுள் நம்மை வழி நடத்துவார். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 26 வரையுள்ள திருவசனங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு 4 நபர்கள் ஒருத்தரை தூக்கிட்டு வரார். ஒரு முடக்கவாதமுற்ற நபரை தூக்கிட்டு வரார். வரும்பொழுது அந்த வீட்டிற்குள்ள போறதுக்கு அவர்களுக்கு முடியலை. அதனாலே தூரமாத்தி அவர்களை அந்த ஒரு முடக்கவாதமுற்றவரை கீழே இறக்கிறார். அப்போ இயேசு சொல்றாங்க, யாரோட நம்பிக்கையால? அந்த தூக்கிட்டு வந்த 4 பேரோட நம்பிக்கையினால அந்த முடக்கவாதமுற்றவரை குணப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1-10 வரையுள்ள திருவசனங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 100 தலைவருடைய ஒரு நம்பிக்கை பார்ப்போம். தன்னுடைய பணியாளர் நோயிற்றிருக்கும் பொழுது, மரணப்பட போகும் பொழுது இயேசுவிடம் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுதும் தன்னுடைய வீட்டிற்குள் வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை மற்றும் சொன்னால் என்னுடைய பணியாளன் குணமடையும் என்று சொல்லி இயேசுக்கிட்டிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றெடுத்தார். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு நம்பிக்கை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கு. இயேசு நமக்காக மனிதனாக பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு நமக்காக மீட்பு வாங்கி தந்தார். அந்த இயேசுவை நாம் எவ்வளோ நம்புகிறோம் யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் யாரை தேடி போகிறோம்? இயேசுவிடம் போக நமக்கு முடிகிறதா? அல்லது நமக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட, அல்லது நமக்கு எங்கே போனால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நமக்கு தெரிஞ்ச ஃபாதர்ஸ் கிட்ட அல்லது தெரிஞ்ச மற்ற இடங்களில் போய் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட நாம் போகிறேன்? யோசிச்சு பார்ப்போம், கடவுளுக்கு எவ்வளோ நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவர் நமக்காக மீட்பு வாங்கி தந்து நமக்காக எல்லாமே சரிப்படுத்தி தரும் பொழுது இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறதுக்கு எனக்கு முடிகிறதா? இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தாலும், என்னெல்லாம் துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவினுடைய பின்பற்றி தான் நாம் செல்வோம். നമ്മുടെ வாழ்க்கையில் சில விஷயங்கள் சாத்தியமற்றது
ஆயிருந்தாலும் இயேசுவிடம் தான் போவோம். யோசிச்சு பார்ப்போம், என்ற வாழ்க்கையில் நான் எப்படி பயணம் செய்துட்டு இருக்கு, ஆண்டவருக்கு நான் ஒரு இடம் கொடுக்கிறதான்னு யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரை தவிர்த்து போன நிமிஷங்களை ஒரு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருக்கு பின்பற்றி செல்வதற்கான முடிவுகள் எடுப்போம். ஒரு நிமிடம் கண்கள் மூடி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ தந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். உன்னை விட்டு தவறி போன நிமிடங்களை அவருக்கு மன்னிப்பு கேட்கிறோம். நீதான் என்னை படைத்தது, உன்னை பின்பற்றி நான் வருவேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே